அவங்க உங்க குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க முத்து. அவங்க பேர் ரோகிணி இல்ல, கல்யாணி. கல்யாணியா? ஆமா, ஷாக்கா இருக்குல்ல? இதை விட ஷாக்கா இன்னொன்னு சொல்றேன். அவங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்படியா? என்ன சொல்ற? கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாப்பா, இதுக்கு மேலயும் இருக்கு. அவங்களுக்கு வளர்ந்த பையன் ஒருத்தர் இருக்கான். பையன் இருக்கானா? அது யாருன்னு தெரிஞ்சா பயங்கர ஷாக் ஆயிடுவ. யார் அந்த பையன்? உங்க வீட்டுல கிருஷ்ணன் ஒரு பையன் இருக்கான்ல, அவன் ரோஹிணிக்கு பிறந்த பையன். யாரா இவன் செத்து போஞ்ச நீசெல்லாம் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கான்? சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, சத்தியமா உண்மை. இதெல்லாம் உனக்கு எப்ப தெரியும்? அவங்க பார்லர் வேலையா பார்க்க வந்த மேடத்துக்கிட்ட நான் பிஏவா ஒர்க் பண்ணேன். அவளாலதான் என் வேலையா போச்சு. கிருஷ்ண கடத்திட்டாங்க மீனா. என்ன சொல்ற? திரும்பவும் அந்த சிந்தாமணி ஆளுங்க தான் கடத்தினாங்களா? அத்தை சொல்லிதான் இதெல்லாம் பண்ணாங்களா? நினைச்சேன். அது அவங்க இல்ல மீனா, வேற ஒருத்தன் பண்ணிருக்கான். யாருன்னு சொல்லு. என் கிளைண்ட் ஒருத்தங்களோட பிஏ இருக்கான். அவனுக்கு என்ன பத்தின எல்லா உண்மையுமே தெரியும். எல்லாம் உண்மையும்னா கிருஷ் ஏன் பையன் தானே அவனுக்கு தெரியும். அந்த உண்மையை வீட்டுல சொல்லிடுவேன்னு ரொம்ப நாளா மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்ன நீ புது கதை சொல்லிட்டு இருக்க? அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் எதுக்கு உன்னை மிரட்டணும்? நான் என் கிளைண்ட் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் அவன் என்கிட்ட தப்பா மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த விஷயம் உனக்கு எத்தனை நாளா தெரியும்? எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஏன் இத்தனை நாளா நீ என்கிட்ட சொல்லவே இல்ல? நான் ஓப்பனாவே சொல்றேனே, நான் ரோஹிணி அளவுக்கு கெட்டவன் கிடையாது. இருந்தாலும் அவளால தான் என் வேலை போச்சுன்னு இந்த உண்மையை வச்சு அவகிட்ட அடிக்கடி பணம் வாங்கிட்டு இருந்தேன். ஓ, பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கிற. அது அவளால வேலை போச்சு, அதனாலதான். இப்ப மட்டும் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? ஒன் டைம் செட்டில்மெண்டா பணம் கேட்டேன், ஆனா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. நீ பாவம் இல்ல, இவ்வளவு பெரிய உண்மை என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கிற. நியாயம் இல்ல, தப்பு. அவ தரமாட்டாப்பா. இத்தனை நாள் அவ வாழ்க்கையை காப்பாத்தினேன். இப்ப திமிரா பேசுறா. முடிஞ்சா பண்ணுன்னு சொல்றா. இதுக்கு மேல எனக்கு பணம் தேவையில்ல, அவ திமிர அடக்கணும். அது எப்படிப்பா? உங்க குடும்பத்தை ஏமாத்திருக்கா. இதுக்கு மேல அவளை எப்படி வீட்டுல வச்சிருப்பீங்க? வீட்டை விட்டு விரட்டுங்க. அவ நடுத்தருக்கு வரணும், அதை நீதான் செய்யணும். கரெக்ட். அவங்களை ஏமாத்திருக்கா, அவளை வெளில தான் அனுப்பணும். உன் குடும்பத்துக்கு நான் நல்லது பண்ணிருக்கேன். நீயா பார்த்து ஏதாவது கொடுத்தா ஓகே தான்ப்பா. என்ன பண்ணி இவ்வளவு பெரிய ரகசியத்தை ஃப்ரெஷ்ஷா வந்து சொல்லி இருக்கிற? உனக்காக எதுவும் பண்ணாம இருப்பனா? செல்வம் முத்து சாரு பெரிய விஷயத்த சொல்லிருக்காருல்ல, அதுக்காக அவருக்கு நம்ம தரமா ஏதாவது செய்யணும். செஞ்சுட்டா போச்சு. ஷெட்ல இருக்க ரூம்ல சார உட்கார வை, நான் வந்துடுறேன். சார் நீங்க போங்க சார். பேங்க் போறியா முத்து? ஆமா சார், நான் பேங்க்கு தான் போறேன். நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க. சார் வாங்க சார், ப்ளீஸ் கம். போலாம். வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் வாங்க. வாங்க சார், கூச்சப்படாதீங்க, வாங்க. மீனா பாத்தியா, காலாவதியான நியூஸ் எடுத்துட்டு வந்து காசு கேட்டுட்டு இருக்கிறான். இவனை பத்தி ரோஹிணி நிறைய சொல்லியிருக்காங்க. இவன் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அடிக்கடி காசு கேட்டு மிரட்டி இருக்கான். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு கிருஷ்ணா ஒரு ஆள் கடத்திட்டு போனால, நீங்களும் உங்க அண்ணனும் போய் பணம் கொடுத்துட்டு வந்தீங்களே, அது இவன் தான். இவன் தானா? அது பெரிய சன்மானமா கொடுத்துட வேண்டியதான். என்ன பண்ண போறீங்க? நீ வேடிக்கை மட்டும் பாரு. கத்தி அதை எடுத்துக்கிறேன். என்ன முத்து மட்டும் வர்றான், அவனை காணோம். ஓ, தவழ்ந்து வர்றானா? கை குழந்தை ரேஞ்சுக்கு ஆயிட்டான் பாரு. என்ன கணக்கறங்கறையா? கண்ணாடி போட்டு. இந்த சன்மானம் போதுமா, வேற எதுவும் வேணுமா? இன்னொரு பிரான்ச் இருக்கு, வரியா? என்ன மீனா, என்ன அடிவரையும் போறேன்னு பாக்குறியா? ஏங்க, இவனெல்லாம் இப்படிதாங்க பண்ணணும். நீங்க பண்ணது கரெக்ட் தான். மேடம், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. முத்துவையும் மீனாவையும் வர சொல்லிருக்கேன், அவங்களும் வந்துடட்டும். அவங்கள எதுக்கு மேடம் வர சொன்னீங்க? ஏமா, உங்க பையனையும் மருமகளையும் தானே வர சொன்னேன், அதுக்கு என்ன இப்போ? மேடம். வாங்க முத்து. வணக்கம் மேடம். வாங்க மீனா. அத்தை எப்படி இருக்கீங்க?
விஜயா, உங்க மருமக எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாங்க, பதில் சொல்லாம முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்கீங்க. இது பேட் மேனஸ் இல்ல. அம்மா மனசுக்குள்ளேயே நல்லா இருக்கேன்னு சொல்லிக்குவாங்க மேடம். நோனோ விஜயா, நம்ம வீட்டுக்கு வர மருமகளையும் மக மாதிரி தான் பாத்துக்கணும். கேட்டா பதில் சொல்லுங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இஷ்யூ, அதான். இஷ்யூ இருக்கட்டும்பா, அது எப்ப வேணா சரியாகும். ஒரே ஃபேமிலி தானே. விஜயா, பதில் சொல்லுங்க. நல்லா இருக்கேன். இப்படி சொல்றதுக்கு சொல்லாமலே இருக்கலாம். முத்து, உட்காருங்கப்பா. இல்ல பரவாயில்ல. பரவாயில்ல மேடம். மேடம் எதுக்கு கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க. மனோஜ், நாளைக்கு உங்களுக்கும் ரோகிணிக்கும் கவுன்சிலிங் இருக்கு. ஓகே மேடம். ஓகே, அங்க உங்களுக்கு டைவர்ஸ் வேணும்ன்றதையும் அதுக்கான காரணத்தையும் ஸ்ட்ராங்கா சொல்லணும். அத தெளிவா சொல்லணும். அதே மாதிரி ரோகிணி கூட இனிமே வாழ முடியாது, டைவர்ஸ் வேணும்னு ரொம்ப தெளிவா சொல்லிடணும். அதெல்லாம் அவன் சொல்லிடுவா மேடம், அவன் புத்திசாலி. அதான் ஒரு புத்திசாலித்தனத்தை கோர்ட்லயே பார்த்தனே. கோர்ட்லயே முடிஞ்சிருக்க வேண்டிய கேஸ் கவுன்சிலிங் வரைக்கும் வந்தது இவராலதான். கவுன்சிலிங்லயும் தெளிவா சொல்லாம குழப்பத்தோடு சொன்னார் அப்படின்னா அப்புறம் டைவர்ஸ் கிடைக்கிறது இன்னும் இழுத்துக்கிட்டே போகும். நீங்க கரெக்டா இருந்தீங்கன்னா டைவர்ஸ் சீக்கிரத்துல கிடைச்சிடும். மேடம் நடக்கிறது ஏதாவது சொல்லுங்க மேடம். இவன் எங்க மேடம் தெளிவா சொல்ல போறான்? அங்கேயும் போய் ஏதாவது குழப்பிட்டு தான் இருப்பான். டேய் சும்மா இருடா, அவங்க தான் பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்ப மட்டும் பதில் வேகமா வருது. திட்டுறதுன்னா உடனே பேசிடுறீங்க. முத்து, நீங்களும் மீனாவும் தான் ரோகிணி பத்தின உண்மைய முதல்லயே தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? ஆமா மேடம். ஆமா மேடம், நான் தான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, அத வீட்ல சொல்லாம மறைச்சது இவதான் மேடம். அது இப்ப தேவையில்ல. முத்து, மீனா, நீங்க 2 பேரும் மனோஜ் கவுன்சிலிங்க்கு போகும்போது அவர் கூட சப்போர்ட்டுக்கு போங்க. அங்கேயும் எங்களை ஏதாவது கேள்வி கேட்பாங்களா மேடம்? கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா உங்க ஃபேமிலி சப்போர்ட் மனோஜுக்கு இருக்குன்னு கவுன்சிலிங் பண்றவங்களுக்கு தெரியணும். அதனால நீங்க கூட போங்க. மேடம் நான் கூட போலாம்ல. எதுக்கு? கோர்ட்ல தான் எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டு இருந்தீங்க. அங்க போய் கத்துனா ரோகிணிய நீங்க கொடுமைப்படுத்திட்டு இருந்தீங்க, மனோஜ் மைண்ட மாத்துறீங்கன்னு திருப்பி விட்டுருவாங்க. தேவையா இது? இது வரைக்கும் என்கிட்ட எத்தனையோ கேஸ் வந்திருக்கு. ஆனா என் கிளையன்ட்ஸ் எனக்கு ப்ராப்ளமா இருந்தது இல்ல. நீங்க 2 பேரும் தான் வித்தியாசமா இருக்கீங்க. ஆமா மேடம், இவங்க 2 பேருமே கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான். டேய் அமைதியா இருங்க. மேடம் ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இல்ல, டைவர்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே மனோஜுக்கு கல்யாணம் பண்ணா என்ன ஆகும்? பெருசா ஒண்ணும் ஆகாது. நீங்களும் உங்க பையனும் ஜெயிலுக்கு போவீங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதானா மேடம்? அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல போல மேடம். என்னம்மா மனோஜ், கம்பி என்ன ரெடி ஆயிக்கடா. உனக்கு தான் கணக்கெல்லாம் நல்லா வரும்ல. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? பின்ன என்னமா விளையாடுறீங்களா? முதல் ஒய்ஃப் இருக்கும்போதே எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? டைவர்ஸ் நடக்கும்போது என்கேஜ்மெண்ட் கூட பண்ணக்கூடாது. அப்புறம் தப்பு மொத்தமும் உங்க மேல வந்துரும். ஐயோ, பின்ன என்னமா விளையாடுறீங்களா? முதல் ஒய்ஃப் இருக்கும்போதே எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க? டைவர்ஸ் நடக்கும்போது என்கேஜ்மெண்ட் கூட பண்ணக்கூடாது. அப்புறம் தப்பு மொத்தமும் உங்க மேல வந்துரும். ஐயோ. இல்ல, என் பையன் தனியாளா கஷ்டப்படுறான், அதான். கல்யாணம் பண்ணி வச்சா ஜெயில போய் கஷ்டப்படுவான். அது பரவாயில்லையா? நீ கொஞ்சம் பேசாம தான் இரேண்டா. மேடம் வேற எப்பதான் இவனுக்கு கல்யாணம் பண்ணலாம்? முதல்ல டைவர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசிக்கணும். அப்ப பொண்ணாவது பாத்து வைக்கலாம்ல. அது உங்க இஷ்டம். ஆனா திரும்ப ரோகிணி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து ஏமாந்துராதீங்க. தோ உங்க 2வது மருமக மீனா இருக்காங்களே, அவங்கள மாதிரி ஒரு நல்ல கேரக்டரா பாருங்க. இப்ப கூட பாருங்க, மனோஜ் டைவர்ஸ்க்காக அவங்க வந்து நிக்கறாங்க. ஃபேமிலிக்காக சப்போர்ட்டிவா இருக்காங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கலையே மேடம். நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு பணக்கார பொண்ணாதான் இருக்கணும்னு நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா நல்ல கேரக்டரா இருக்காங்களா, எப்பவுமே கூடவே இருப்பாங்களான்னு பார்த்துதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் வக்கீல் சொல்லணும்னு இருக்கா மேடம்? நான் வக்கீலா சொல்லல, ஒரு நார்மல் ஹியூமனா சொல்றேன். நான் இந்த கேஸ்